வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A55 வாங்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். 35,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோனை வாங்க போறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் யோசிச்சுட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எனக்கு வேல்யூ ஃபார் மணியே தோணல. 28,000 ரூபாய்க்குள்ள இருக்க ஃபோனே பார்த்தீங்கன்னா வகையில பெட்டரா இருக்கு. சாம்சங் மாதிரி ஒரு பிரீமியமான பிராண்ட்ல. ஸோ 28,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டரான ஃபோன் கிடைக்கிறதுனால நம்ம எதுக்கு 35,000 ரூபாய் போட்டு இந்த ஃபோன் வாங்கணும். ஸோ நீங்க இந்த ஃபோன் வாங்க போனா கண்டிப்பா யோசிச்சுட்டு வாங்க. சரி வாங்க இது என்னென்னு இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி A55 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits கொடுத்திருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இப்போ டிஸ்ப்ளே ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 35,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒர்த்தே இல்லாத மாதிரி தான் இருக்கு. எவனாவது 35,000 ரூபாய் ஃபுல் HD டிஸ்ப்ளே வாங்குவானா? கண்டிப்பா வாங்க மாட்டான். ஆனாலும் இந்த சாம்சங் விற்கிறாங்க. இதோட காம்படிட்டரான OnePlus Nord 4 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 ரூபாய் தான் விலை. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1.5K ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கான். இதுக்கே எப்படின்னா பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2115 nits கொடுத்திருக்கான். 7,000 ரூபாய் விலை கம்மியிலேயே ஸ்கிரீன் ரெசல்யூஷனும் அதிகமாக கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அதிகம். இது OnePlus பிராண்ட்ல 7,000 ரூபாய் விலை கம்மியான போன்லயே இந்த அளவு ஸ்கிரீன் குவாலிட்டி கொடுக்கும்போது எதுக்கு 7,000 ரூபாய் அதிகமா போட்டு இந்த போனை வாங்கணும்? இது ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ல கம்மியா இருக்கிற போன். இது வந்து பாத்தீங்கன்னா மொக்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த சாம்சங் கேலக்ஸி A55 வந்து பாத்தீங்கன்னா Exynos 1480 வந்து கொடுத்திருக்காங்க. இது OnePlus Nord 4 5G வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 7+ Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சாம்சங்ல கொடுத்திருக்க ப்ராசஸர் எப்படிப்பட்ட ப்ராசஸர்னு கேட்டீங்கன்னா ஒரு மொக்கையான ப்ராசஸர் தான். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். 20,000 25,000 தான் ஒர்த்து. அதுக்கு மேல இந்த ப்ராசஸர் ஒர்த் இல்ல. இந்த போன் 35,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க. OnePlus Nord 4ல கொடுத்திருக்க Snapdragon 7+ Gen 3 வந்து பாத்தீங்கன்னா இதை விட எவ்வளவோ டைம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ கேமிங் டேட்டி ரெண்டுமே OnePlus தான் பெஸ்ட்டாக இருக்கும். 7,000 ரூபாய் கம்மியிலே OnePlus வந்து இந்த ப்ராசஸர் கொடுக்கும்போது சாம்சங்கே இவ்வளோ ஒரு மொக்கையான ப்ராசஸர் கொடுத்து வச்சிருக்காங்க. அது பெர்ஃபார்மன்ஸும் கம்மி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. சாம்சங் கேலக்ஸி A55 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் வாய்ஸோட, அப்புறம் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் 5 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங்கோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சாம்சங் வாங்கின கேமரா மட்டும் தான் ஒரே காரணம். மற்றபடி இந்த ஃபோனை வாங்காம இருக்கிறது பெஸ்ட். கேமராக்காக வேணா இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். OnePlus Nord 4 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா இருக்கும். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த சாம்சங் கேலக்ஸி A55 வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 25 வாட் சப்போர்ட் தான் இருக்கு. நீங்க தனியாக தான் வாங்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் ஆகும். இதே OnePlus Nord 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 100 வாட் கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்க சாம்சங் மாதிரி எக்ஸ்ட்ராவா பணம் போட்டு வாங்க தேவையில்லை. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் விலையே அதிகம், பெர்ஃபார்மன்ஸும் கம்மி, டிஸ்பிளே கிளாரிட்டி கம்மி, பேட்டரியும் கம்மி, சார்ஜரும் பாக்ஸில் கொடுக்குறது இல்லை. நம்ம எதுக்கு 5,000 ரூபாய் அதிகமாக கொடுத்து டிஸ்பிளே கிளாரிட்டி கம்மியா இருக்கு, ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, பேட்டரி கம்மியா இருக்கு, சார்ஜர் கொடுக்குறது இல்ல. இதுக்கு நம்ம 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். நம்ம கம்மன் OnePlus Nord 4 வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் அவுட், ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் அவுட், பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா அவுட், சார்ஜர்லயும் அவுட், எல்லாத்தையுமே அவுட், சாம்சங் மொத்தத்துல அவுட். ஸோ நீங்க இந்த சாம்சங் கேலக்ஸி A55 வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.